நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். வீடு தேடி வருகிறது, வீதியில் அசைகிறது, கோவில் வாசலில் பொழிகிறது, எங்கள் காலை பொழுது இனிதாகிறது. தினம்தோறும் திருப்பாவை பற்றி உங்கள் எண்ணம் அறிந்து எங்கள் மனம் நிறைகிறது. இன்று கற்றுக்கரவை கணங்கள் நம் இல்லம் புகும் இசையால். ஆன்மீக உள்ளங்களை உருக்கும்படி உபன்யாசம் செய்யும் வித்தகர், பல பட்டங்களை பெற்ற கல்வியாளர், பக்தியை நயமாக எடுத்துச் சொல்லும் பத்திரிகை ஆசிரியர் டாக்டர் M.A. வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் ஆண்டாளும் நட்பும் இன்றைய 30 தப்பாமல் பகுதியில். மார்கழி வைபவத்தில் 30 தப்பாமல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாம் ஆண்டாளும் நட்பும் என்கின்ற தலைப்பிலே சில விஷயங்களை நாம் பார்ப்போம். நட்பு என்பதற்கு முக்கியமான இலக்கணமாக திகழ்ந்தவளே ஆண்டாள்தான் என்பது அவள் அருளி செய்த திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி ஆகிய 2 திவ்ய பிரபந்தங்களிலுமே மிகவும் தெளிவாக நன்றாக நாம் காண முடியும். திருப்பாவை என்கின்ற திவ்ய பிரபந்தம் அவள் கண்ணபிரானை அடைய வேண்டும் என்பதற்காக நோன்பு நோர்க்கின்ற அந்த வெளிப்பாடு, அதுதான் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தமாக வந்தது. அப்படி கண்ணபிரானிடத்திலே செல்லுகின்றவள் தான் மட்டும் அந்த பேற்றை பெற்றால் போதும் என்று நினைக்காமல் தன்னுடைய தோழியர்கள் அனைவரையும் அவள் அழைத்து கொண்டு அந்த நோன்பிற்கு சென்றாளே, அங்கேயே அவள் நட்பினுடைய இலக்கணத்தை நன்றாக தெள்ளத் தெளிவாக நமக்கு காட்டிவிட்டாள். முதலிலே அவள் முதல் பாசுரத்திலே அழைக்கின்ற பொழுதே நேரிழையீர் என்று தன்னுடைய அந்த தோழியர்களை, தன்னுடைய நட்புக்கு இலக்கணமாக திகழ்கின்ற அந்த தோழியர்களை அழைத்தாளவள். அந்த தோழியர்களோடு சென்றுதான் அவள் கண்ணபிரானை அவள் நேரே கண்டாள். அவனிடத்திலே நோன்புக்கு வேண்டிய அந்த உபகரணங்கள் யாவை செலவுண்டோ அவற்றையெல்லாம் வேண்டி கேட்டு பெற்றாள். அங்கே கூட ஒரு சில தோழியர்கள் மட்டுமே அவள் கூப்பிட்ட உடனே வந்து சேர்ந்தார்கள். இன்னும் பல தோழியர்கள் கண்ணபிரானை அனுபவித்த அனுபவத்தாலே மயங்கி கிடந்தார்கள் தங்கள் தங்கள் இல்லங்களிலேயே. அவர்களையும் விடாமல் ஒவ்வொருவராக எழுப்பிக் கொண்டுதான் அவள் சென்றாளே தவிர வந்திருக்கிற தோழியர்கள் போதுமென்று நினைக்கவில்லை. அவள் ஓரொரு தோழியருடைய இல்லத்திற்கும் சென்று
ஒவ்வொருத்தியாக அவளை எழுப்புகின்றார்கள். அப்படி எழுப்புகின்ற பொழுது பிள்ளாய் எழுந்திராய், நாயகப் பெண் பிள்ளாய், போதரிக் கண்ணினாய் என்று இப்படி ஒவ்வொரு கோபிகையையும் எழுப்புகிற பொழுது அவளை ஓரொரு சொல்லாலே, அதாவது கோது கலமுடைய பாவாய் என்று ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றாள். இந்த கோது கலமுடைய பாவை என்றால் குதூகலம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை உடையவளே என்று ஒரு கோபிகையை எழுப்புகிறாள். அதாவது கண்ணபிரானுக்கு இவளை நினைத்தால் ஆனந்தம், இவளுக்கு கண்ணனை நினைத்தால் ஆனந்தம் என்று அப்படி இருக்கிற கோபிகையாம். அவளையும் விடாமல் இப்படி ஒவ்வொருத்தியாக எழுப்பிக் கொண்டே செல்லுகிறாள். இப்படி செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு கோபிகையையும் பற்றி அவள் கொண்டாடி சொல்லுகின்ற வார்த்தை, அவள் தன்னுடைய அந்த தோழியர்களை எவ்வளவு தூரம் மதித்திருக்கிறாள், அதாவது அவர்களிடத்திலே எவ்வளவு கௌரவம் வைத்திருக்கிறாள் என்கிறது அவளுடைய அந்த விழிகளாலே நமக்கு தெரிகிறது. நாயகப் பெண் பிள்ளாய், தேசமுடையாய், நங்காய் என்று ஒவ்வொருத்தையும் எழுப்புகிறாள். அதிலே முடிவாக ஒரு விஷயம் நாம் பார்ப்போமானால் உண்மையிலே நமக்கே கூட மெய் சிலிர்க்கும். ஒரு தோழியை எழுப்புகின்ற பொழுது அவள் உள்ளே சயனித்திருக்கின்றாள். அந்த தோழியை வெளியிலிருந்து எழுப்புகின்ற அந்த கோபிகை அது ஆண்டாள் தான். அந்த கோபிகையினுடைய பாவனையிலே ஆண்டாள் இருக்கிறாள். அவளை எழுப்புகின்ற பொழுது உள்ளே இருப்பவளை, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, இன்னமா நீ உறங்கி கிடக்கிறாய் என்று இவள் கேட்டவுடனே உள்ளே இருப்பவளுக்கு கோபம் வந்துவிட்டது அந்த ஆண்டாளுடைய தோழிக்கு. அவள் சில் என்று அடையல்மின் நங்கமீர் போதருகின்றேன், இப்படி சுருக்கென்று பேசாதீர்கள், நான் வந்து விடுகிறேன் என்றெல்லாம் அவள் சொன்னாள். ஆனால் அப்படி அவள் சீறி இருக்கச் செய்தேயும் ஆண்டாள் அவள் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை என்றால், நானேதான் ஆயிடுக, அதாவது தவறு என்னுடையதுதான், என்னை மன்னித்தருள வேண்டும் என்று அந்த கோபிகையினிடத்திலே, தன்னுடைய தோழியினிடத்திலே ஆண்டாள் வேண்டிக் கொள்ளுகிறாள். உண்மையிலே உள்ளே இருப்பவள் தான் சுருக்கென்று வார்த்தை சொன்னாலே தவிர வெளியிலிருந்து எழுப்புகின்ற ஆண்டாள் அவள் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை, அதாவது கோபமூட்டும் வார்த்தையை சொல்லவில்லை. இருந்தாலும் நம்மிடத்திலே தவறு இல்லாத பொழுதும் நம்மிடத்திலே தவறு இருக்கிறது என்று இசைவது உண்டே, அதுதான் உயர்ந்த நட்புக்கு இலக்கணம். அதைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்றே நம்முடைய ஆச்சாரியர்கள் காண்பிக்கிறார்கள். அப்படி அந்த தோழியினிடத்திலே போய் நானேதான் ஆயிடுக, தவறு என்னுடையதுதான், அம்மா பொறுத்தருள்க என்று வேண்டினாளே. இதனாலே ஆண்டாள் நமக்கு அந்த நட்பினுடைய இலக்கணத்தை தெள்ளத் தெளிவாக காட்டியிருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மயிலையில் பாரம்பரியம் உணவுக்காக சமையல் போட்டி நடத்தினால் கேசவனும் மாதவனும் திவ்ய அமுதமாக ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா? பாதாம் கேக், மலபார் பால் பாயசம் சொல்லும் போதே சுவைக்கும். நம் வீட்டில் செய்து பார்த்தால் பாரம்பரிய உணவு சிறக்கும். பேர் சொல்லுங்க. என் பேர் கமலா நரசிம்மன். என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? நான் வந்து உப்புமா ஹவுஸ்லையும் பண்ணியிருக்கோம். அது ஐயங்காருக்குலாம் ரொம்ப ஃபேவரட் இருக்கும். ரொம்ப பேர் பண்ண மாட்டா, அதனால அது வந்து உணவு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வந்து சீக்கிரமாகவும் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அது பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நப்பிண்ணை ரங்கராஜன். என்ன பண்ணிருக்கீங்க? இது வந்து பாதாம் கேக்கு. யாராவது திடீர்னு விருந்தாளி வந்துட்டாலோ இல்லை நமக்கு இது வந்து ஏதாவது விசேஷ நாட்களில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் பண்ணணும் அப்படின்னாக்க இதை பண்ணலாம், பாதாம் கேக். வணக்கம். என் பேர் சீதாலக்ஷ்மி. நான் வந்து மலபார் பால் பாயசம், மணத்தக்காளி வெத்தக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் காய், சுண்டைக்காய் படம், தயிர் சாதம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அடப்பிரதமன் தானே மலபார் பால் பாயசம்? இல்லை, பால், அரிசி, சர்க்கரை இறக்கி நல்லா சுண்டை காய்ச்சிட்டு இறக்கி வைக்கும்போது ஏலக்காய் பவுடர் மட்டும் போட்டுக்கணும், அவ்வளோதான். வணக்கம். வணக்கம். என் பேர் சாரதா. நான் வந்து பொரிச்ச குழம்பு, திருவாதிரை களி, 7 வகையான காய்கறி போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன்.
திருவாதிரைக்கலை வந்து நடராஜருக்கு ரொம்ப உகந்தது. அதுக்காக பண்ணுறது திருவாதிரை அன்னைக்கு நம்ம பண்ற எல்லாம் திருவாதிரை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலானது. தயிர் சாதம் பண்ணிக்க 7 வகையான காய்கறிகள் போட்டு தோரம்பருப்பு அதில் வச்சு கூட்டு கொஞ்சம் தோரம்பருப்பு அதெல்லாம் வேக வச்சு தனியாக வேக வச்சு ஒன்றா சேர்த்து உப்பு காரம் போட்டு தனியாக தூள்லாம் போட்டு இது பண்ணால் நல்லாயிருக்கும். வணக்கம். என் பேர் மாலதி சந்தானம். சக்கரை பொங்கலும் குணுக்கும் பண்ணியிருக்கேன். சக்கரை பொங்கல் வந்து மார்கழி மாதம் ஆண்டாளுக்கு உட்காந்ததுக்கு 27வது பாசுரம். அதனால ஸ்ரீ வைஷ்ணவத்தில் எல்லா இடத்துலையும் அன்றைக்கி கோவிலையும் சரி ஆற்றுலையும் சரி எல்லா இடத்துலையும் இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷமாக இருந்தது. இது வந்து குணுக்கு. இதில் வந்து அரிசி பருப்பு தடால் நம்ம பார்த்து கெஸ்ட்டு வந்துட்டா கூட மிஷினில் போய் உடச்சின்னு வந்துட்டு ஜலத்தை வச்சு மிளகாப்பொடி பெருங்காயம் உப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த ரவையும் கொட்டி அதில் கலரிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தாக்கா இது ஒரு குணுக்கு. தடால் காரம் பண்ணிருக்கீங்க. நல்லா கரெக்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? லலிதா வீரராகவன். லலிதாமா என்ன பண்ணியிருக்கீங்க? காரா பூந்தி வெள்ளை உருண்டை. காரா பூந்தி வெள்ளை. ஆமாம், இது வந்து கல்யாணங்களில் இது சீர் வரிசை கண்டிப்பாக இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. கல்யாணம் கார்த்திகை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இது பண்ணுவாள். இது கோபுரம்லாம் பிடிச்சிருக்கீங்களே? ஆமாம், கல்யாணம் தான் கோபுரம் வைக்கிறது கொண்டு இல்லையா, அதனால கையிலேயே பிடிச்சிட்டிங்களா? ஆமாம், கையில். அந்த காலத்தில் வந்து பொண்ணை உட்கார வச்சுட்டு பொண்ணு என்ன ஹைட்டுக்கு உட்காரப்போலாம் அந்த ஹைட்டுக்கு பண்ணுவாளோ. இப்போ இப்படிலாம் பண்ணால் யாரும் சாப்பிட மாட்டா, வேஸ்ட்டாக போயிடும். அதனால இப்படி தான் பண்ணுறது. ரொம்ப நல்லா இருக்கு. சங்கீத கலாநிதி வேதவல்லியின் வித்து. ஸ்ரீரங்கம் ஐயங்காரின் சங்கீதத்தை சொத்தாக மதித்து மேடையெங்கும் சத்தாக தருபவர். சமஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்றவர். ஹரிகதையிலும் ஆற்றல் பெற்றவர். இத்தனை திறமைகள் இருந்தும் எளிமையின் நிழலில் அருமையான இசையை அள்ளி அள்ளி வழங்கும் இசைக்கலைஞர் சுமித்ரா வாசுதேவ். மார்கழிங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பான மாதம். அதனுடைய சிறப்பை வந்து சொன்னவாளில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னாக்கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் நான் வந்து மார்கழி மாதமாக இருக்கேன் அப்படின்னு அவரே மார்கழி ஸ்வரூபமாக இருக்கிறதா அதோட சிறப்பை எடுத்து சொல்கிறார். அடுத்து நம்மளுக்கு மார்கழி அப்படின்னாலே ஞாபகம் வருது ஆண்டாள் திருப்பாவை. கோதா ஆண்டாள் அப்படிங்கிற சிறுமி வந்து எப்படி தன்னோட பக்தியினால் பகவானை அடையறதுக்காக ஒரு விரதம் இருந்தா அப்படிங்கிறத யோஜனை பண்ணுறச்சேயே அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் திருப்பாவையை எப்போ வேணால் பாடலாம் அஃப்கோர்ஸ், பட் மார்கழியில் தான் ஆண்டாள் பாடினா. மார்கழி திங்கள் இந்த மாதத்தில் நாங்கள் இந்த விரதத்தை எடுத்துக்கிறோம், நீங்கள்லாம் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் தன் கூட சேர்த்துண்டு பண்ணின அந்த மாதத்தில் திருப்பாவையை பாடுறது, அதை பற்றி நினைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சிறப்பு. ஒரு திருப்பாவையில் வந்து ரொம்ப அழகாக கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து கம்சவதம் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 4 லைனில் சுருக்கி சொல்லிடுறா ஆண்டாள். அதுவும் எவ்வளோ அழகாக சொல்கிறா அப்படின்னாக்க, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. தேவகிக்கு பிறந்து அதே ராத்திரி ராவோட ராவா வசுதேவர் தூக்கின்னு போய் நந்தகோபனுடைய அரண்மனையில் விட்டதாகவும், அவள் வந்து அப்படி கம்சன்கிட்டேருந்து ஒளிச்சு மறைச்சு கிருஷ்ணரை வளர்த்தா கூட அவன் கண்டுபிடிச்சி அதை தாங்காமல் என்ன கிருஷ்ணரை பண்ணணும்னு நினச்சாலும் அல்டிமேட்டாக அவனுக்கே நெருப்பை போல் அவனை சுட்டு எரித்த நெடுமால். அப்படிப்பட்ட பகவானை நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம் அப்படிங்கிறா. அதை வந்து இன்றைக்கி பெஹாக் ராகத்தில் பாடுறோம். அது வந்து ஆண்டாள் அன்னைக்கு பாடதான் பாடினா அப்படின்னு நிறைய பிரபந்தங்களே வந்து பாடப்பட்டன அப்படிங்கிற நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது இன்டர்னலாகவே. ஸோ அப்படி பார்க்குறச்சே திருப்பாவை அப்படிங்கிறத சொல்கிறத விட பாடுறச்சே அதோடைய பாவம் இன்னுமே நிச்சயமாக ஜாஸ்தி ஆகிறது. இப்படியாக வந்து திருப்பாவை பக்தி பாவம் அப்படிங்கிறது வந்து மார்கழிக்கு ஒரு ரொம்ப சிறந்த அம்சமாக இருக்கச்சே, நம்ம கர்நாடக சங்கீதம்ங்கிறது பாரதத்திலேயே சென்னைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. கல்ச்சுரல் கேபிட்டல், கல்ச்சுரல் ஐகான் அப்படின்னு சென்னை இருக்குது இன்னைக்கு அப்படின்னாக்கா கர்நாடக சங்கீதமும் இந்த மார்கழி உற்சவம், டிசம்பர் மியூசிக் ஃபெஸ்டிவல்னு நம்ம சொல்கிறோமே, அதனால அது ஒரு பெரிய ஸ்தானத்தை வந்து
ஆக்கியூபை பண்ணுறது. ஆர்டிஸ்ட்க்கும் அது ஒரு ரொம்ப அவாவாளுடைய ஈச் இயர் நாம் வந்து வருஷந்தோறும் என்ன ப்ரோக்ரஸ் பண்ணுறோம், என்ன யோஜனை பண்ணுறோம், என்ன பாடுறோம், என்ன கற்றுக்குறோம், அது எல்லாத்தோடைய எசன்ஸையும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ். ரசிகர்களுக்கும் யாராவது புதுசாக பாடுறாளா, போன வருஷம் பாடினா ரொம்ப பிடிச்சிது, இவாளை இந்த வருஷம் கேட்டே ஆகணும் அப்படின்னு வரவா எவ்வளோ பேர். இந்த மாதிரி ஆல் த்ரூ த வேர்ல்டு ரசிகாஸை வந்து ஆகர்ஷணம் பண்ணுறதுன்னா இந்த மார்கழி மாதம்தான். அது மட்டும் இல்லாமல் சங்கீத வித்வத் சபை, மியூசிக் அகாடமி மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் இந்த மார்கழி அப்படிங்கிற உற்சவத்தில் தான் அகாடமிக் டிஸ்கஷன்ஸ், சங்கீதத்தை பற்றி சர்ச்சைகள், கான்ஃபரன்ஸ் எல்லாமும் நடக்கிறது. ஸோ பாடுறது மட்டும் இல்லாமல் அந்த சங்கீதத்தை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா எப்போ இருக்குது அப்படின்னா இந்த உற்சவம் தான். ஸோ ஒரு முழுமையான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாக்கா அது வந்து இந்த மார்கழி உற்சவமாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட மார்கழி அப்படிங்கிறது வந்து ஒரு சங்கீத கலைஞருக்கும் மறக்க முடியாத ஒரு மாதம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மியூசிக் ஃபெஸ்டிவலே அப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக இந்த மார்கழி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னாக்கா 1992 ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபஸ்ட் கான்சர்ட் பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாக்கா ஸ்பிரிட் ஆஃப் யூத் ஃபெஸ்டிவலில் மியூசிக் அகாடமியில் பாடினேன். அந்த ஃபெஸ்டிவல் அக்டோபரில் நடந்தாக்க கூட அதோடைய ரிசல்ட் தெரிஞ்சு அப்போது எனக்கு வந்து ஐ வாஸ் 11 years old. ஸோ 11 yearsல ஸ்பிரிட் ஆஃப் யூத்தில் பாடினது ஐ வாஸ் அட்ஜட்ஜ் த பெஸ்ட் வோக்கலிஸ்ட். அந்த ப்ரைஸ் வந்து ஜனவரி 1 மியூசிக் அகாடமியோட சதஸில், அவ்வளோ வித்வான்கள் விதூஷிகள் இருக்கிற ஒரு சதஸில் எனக்கு வந்து அந்த பெஸ்ட் வோக்கலிஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது 1992 மார்கழி மாதத்தில். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஈவெண்ட் எனக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரதருகில்லானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த வயிற்றில் நெருப்பென நெடுமாலே. மார்கழி வைபவம் உங்கள் அன்பினாலும் ஆதரவினாலும் உயர்ந்து வருகிறது, உங்கள் எண்ணத்திலும் உள்ளத்திலும். தொடர்ந்து விமர்சனங்களை மின்னஞ்சல் செய்யவும். நாளையும் தொடரும் நமது மார்கழி வைபவம். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க்.